இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ற அகச்சிவப்பு கதிர்வீச்சு எப்போ எப்படி யாரால கண்டறியப்பட்டதுன்றத பார்க்கலாம். 1800ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வில்லியம் ஹெர்சல்ன்ற ஒரு ஜெர்மன் பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமர் ஒளியையும் ஒளியினுடைய பண்புகளையும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பரிசோதனையை மேற்கொண்டாங்க. அந்த பரிசோதனைக்காக வானவில்ல தெரியக்கூடிய ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட் அப்படின்ற அந்த 7 வண்ணங்களும் கொண்ட வெவ்வேறு கண்ணாடிகளை அவர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த வெவ்வேறு நிறம் கொண்ட கண்ணாடிகளில் சூரிய ஒளியை பாய்ச்சினாங்க. இப்படி சூரிய ஒளியானது வெவ்வேறு நிறம் கொண்ட கண்ணாடிகளில் பாயும் போது அந்தந்த நிறம் கொண்ட கண்ணாடிகள் அந்தந்த நிறத்தை தவிர மற்ற அனைத்து நிறங்களையும் தடுத்துரும். இதன் மூலமா ஒவ்வொரு நிறத்தினுடைய பண்புகளையும் தனித்தனியா ஆராய முடியும். இதுக்காக தான் வில்லியம் ஹெர்சல் இந்த ஒரு பரிசோதனையை மேற்கொண்டாங்க. உதாரணமா இப்ப சிவப்பு நிற கண்ணாடியை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் இருந்து சூரிய ஒளி வருது. சூரிய ஒளி வெள்ளை நிறம் தான். ஆனா அந்த வெள்ளை நிறமே அந்த 7 நிறங்களால் ஆனதுதான். இதனால இப்ப அந்த சூரிய ஒளியானது இந்த சிவப்பு நிற கண்ணாடி வழியா இப்படி புகுந்து இந்த பக்கம் போகும்போது சிவப்பு நிறம் மட்டும்தான் இப்படி புகுந்து இந்த பக்கம் போகும். மற்ற அனைத்து நிறங்களும் இங்க தடுக்கப்பட்டுரும். இப்படி பண்ணப்படும் போது அந்த சிவப்பு நிறத்தை மட்டும் தனியா பார்க்க முடியும். அப்ப அந்த சிவப்பு நிறத்தினுடைய பண்புகளை தனியா ஆராய முடியும். அதே மாதிரிதான் ஊதா நிற கண்ணாடியை இப்படி வச்சோம்னா சூரிய ஒளி இந்த பக்கம் இருந்து புகுந்து இந்த பக்கம் போகும்போது ஊதா நிறத்தை மட்டும் தனியா எடுக்க முடியும். அப்ப அந்த ஊதா நிறத்தினுடைய பண்புகளை தனியா ஆராய முடியும். இதுக்காக தான் வில்லியம் ஹெர்சல் இந்த ஒரு பரிசோதனையை மேற்கொண்டாங்க. இப்படி இந்த ஒரு பரிசோதனையை வில்லியம் ஹெர்சல் மேற்கொண்டு வரும்போது ஒரு முக்கியமான வித்தியாசத்தை இவர் கவனிச்சாங்க. அதாவது வெவ்வேறு நிற கண்ணாடிகளும் வெவ்வேறு வெப்பநிலையை கொண்டிருக்கிறதா அவர் உணர்ந்தாங்க. இவர் உணர்ந்த இந்த ஒரு விஷயம் உண்மைதானா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக மிக முக்கியமான ஒரு பரிசோதனையை மேற்கொள்ளணும் அப்படின்னு வில்லியம் ஹெர்சல் டிசைட் பண்ணாங்க. அந்த ஒரு பரிசோதனைக்காக வில்லியம் ஹெர்சல் டிஸ்பெர்சிவ் பிரிசமை எடுத்துக்கிட்டாங்க. இது முக்கோண வடிவிலான ஒரு கண்ணாடி துண்டு. இதுல சூரிய ஒளியானது பாயும் போது 7 நிறங்களும் அப்படியே தனித்தனியா தெரியும். அதாவது இந்த ஒரு பிரிசம்ல சூரிய ஒளி பாயும் போது வானவில் மாதிரி அந்த 7 நிறங்களும் தனித்தனியா தெரியும். இப்படி தெரியும் போது ஒவ்வொரு நிறத்திலையும் என்ன வெப்பநிலை இருக்கு அப்படின்றத வில்லியம் ஹெர்சல் மெஷர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு நிறத்தினுடைய வெப்பநிலையும் அளவிட்டா அதுல வெப்பநிலையினுடைய அளவு மாறுதா மாறலையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வில்லியம் ஹெர்சல் இந்த ஒரு பரிசோதனையை பண்ண தொடங்கினாங்க. இதுக்காக இவர் இந்த பிளாக் அண்ட் பல்ப்ஸ் கொண்ட ஒரு தெர்மாமீட்டரை எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு அந்த தெர்மாமீட்டரை ஒவ்வொரு நிறத்திலையும் வச்சு வச்சு பார்த்தாங்க. உதாரணமா அந்த பிரிசம்ல மேல ரெட் கலர் இருக்கும், அடுத்து ஆரஞ்சு, அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் கிரீன், அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் இண்டிகோ, அதுக்கப்புறம் வயலட் அப்படின்னு வரிசையா இருக்கும். இப்படி இருக்கும்போது வயலட் கலர்ல அவர் ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்தாங்க தெர்மாமீட்டரை. அப்படி வச்சு பார்க்கும்போது அதுல ஒரு வெப்பநிலை இருந்தது. அதை அவர் நோட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த இண்டிகோ அப்படின்ற கருநீலம் அதுல அவர் அந்த ஒரு தெர்மாமீட்டர் வச்சாங்க. அப்ப கொஞ்சம் வெப்பம் அதிகரிச்சது. வயலட்டை விட அந்த இண்டிகோ கலர்ல இருக்கக்கூடிய வெப்பம் கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மேலே வச்சு பார்த்தாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் வெப்பம் அதிகரிச்சது. குறிப்பாக ப்ளூ கலரில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் வெப்பம் அதிகரிச்சது. அதுக்கப்புறமா இன்னும் மேலே கொண்டு போகும்போது கிரீன் கலர், அதுக்கு மேலே எல்லோ கலர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ரெட் அப்படின்னு போனால் ஒவ்வொரு நிறமும் அப்படியே அதிகப்படியான வெப்பத்தை காட்டிகிட்டே போச்சு. அதாவது படிப்படியாக வெப்பம் அதிகரிச்சுட்டே போச்சு. இறுதியாக அந்த சிவப்பு நிறம், அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய வெப்பம் தான் அனைத்து நிறங்களில் இருக்கக்கூடிய வெப்பத்தை விட அதிகமாக இருந்தது. அப்போ வெவ்வேறு நிறங்கள்லையும் வெவ்வேறு விதமான வெப்பநிலை இருக்கு அப்படின்னு வில்லியம் ஹெர்சல் அவர் உணர்ந்தது சரிதான் அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா எந்த விதமான நிறமும் இல்லாத அந்த சிவப்பு நிறத்துக்கு மேல எந்த விதமான நிறமும் இல்லை அந்த இடத்துல தெர்மாமீட்டரை வச்சு பார்த்தாங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது தான் வில்லியம் ஹெர்சலுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதாவது இந்த சிவப்பு நிறத்தை விட ஒரு 1 டிகிரி அதிக வெப்பநிலை கொண்ட வெப்பமானது அந்த தெர்மாமீட்டரில் ரெட் கலருக்கு மேலே வைக்கும்போது பதிவாச்சு. அதாவது இப்போ ரெட் கலருக்கு மேலேன்னா இப்போ எல்லோ கலருக்கு மேலே ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு கலருக்கு மேலே ரெட் இருக்குது, ரெட் கலருக்கு மேலே எதுவுமே இல்லை. ஆனால் அந்த எதுவுமே இல்லாத இடத்துல தெர்மாமீட்டரை வைக்கும்போது ரெட் கலரில் இருந்த வெப்பநிலையை விட 1 டிகிரி அதிகமாக அந்த இடத்துல வெப்பநிலை இருந்தது. அது வில்லியம் ஹெர்சல்
எர்சலுக்கு ஆரம்பத்தில் குழப்பமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வில்லியம் எர்சல் வந்து ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க. இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரமுடைய ரெட் கலருடைய எண்டில் வேற இன்விசிபிளான ஸ்பெக்ட்ரம் இருக்கு அப்படின்னு உணர்ந்தாங்க. அதாவது ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா நிறமாலை. அதாவது இந்த மற்ற நிறங்கள் எல்லாமே இல்லாத, எந்த நிறமும் இல்லாத அந்த ரெட் கலருக்கு மேல ஏதோ ஒரு ஒளியினுடைய வடிவம் இருக்கு. அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதனுடைய இருப்பை வந்து நம்ம வெப்பநிலையை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வில்லியம் எர்சல் வந்து டிசைட் பண்ணாங்க. ஸோ அந்த ரெட் கலருக்கு மேலே கலர் இல்லாமல் ஆனால் அங்கே வந்து ஏதோ ஒரு ரேடியேஷன் இருக்குது அப்படின்னு வில்லியம் எர்சல் வந்து இப்படி உணர்ந்தாங்க. அந்த ஒரு ரேடியேஷனுக்கு ஆரம்பத்தில் அவர் வந்து கலரிஃபிக் ரேஸ் அப்படின்னு பேரிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு ரேடியேஷன் தான் வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்னு பேரிடப்பட்டது. எப்படின்னா இன்ஃப்ரா அப்படின்றது லட்டினில் இருக்கக்கூடிய ஒரு சொல். இன்ஃப்ரா அப்படின்னா லட்டினில் பிலோ அப்படின்னு அர்த்தம். பிலோனா கீழே அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெட் கலருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ரேடியேஷன் அப்படின்றது தான் ரெட் கலருக்கு கீழே பிலோ ரெட் அப்படின்றது தான் இன்ஃப்ரா ரெட் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டு அது வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்னு அந்த ஒரு கதிர்வீச்சுக்கு பேரிடப்பட்டது. இப்போ ஒரு குழப்பம் இருக்கும். ரெட் கலருக்கு மேலே தானே இந்த ஒரு விஷயம் வெப்பம் இருந்தது. அது எப்படி பிலோ ரெட் அப்படின்னு ரெட்டுக்கு கீழே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம விசிபிளாக பார்க்கும்போது ரெட் கலர் தான் வந்து மேலே இருக்கும், ஆரஞ்சு கீழே இருக்கும், எல்லோ கீழே இருக்கும், இப்படி இருக்கும். ஆனால் பொதுவாக வானியலாளர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து அந்த நிறங்களை வந்து வரிசைப்படுத்தும் போது அதனுடைய அலை நீளம் வந்து அதிகமாக இருக்கும். அலை நீளம் அதிகரித்தா அந்த ஒரு நிறங்களினுடைய அதிர்வெண் ஃப்ரீக்குவன்சியானது குறைவாக இருக்கும். ஸோ ஃப்ரீக்குவன்சியை வச்சு தான் வந்து வரிசைப்படுத்துவாங்க. அதிகமான ஃப்ரீக்குவன்சி கொண்ட நிறம் முதல்லையும் அதுக்கப்புறம் ஃப்ரீக்குவன்சி குறைய குறைய அடுத்தடுத்த இடத்துலையும் இருக்கும். இப்போ அலை நீளம் அதிகரித்தா ஃப்ரீக்குவன்சி குறையும்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு ரப்பர் இருக்குது. இந்த ரப்பர் வந்து இருக்கும்போது அது கொஞ்சம் தடிமண்ணாக இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ரப்பரை இழுத்தோம் அப்படின்னா இப்போ அதனுடைய நீளம் அதிகரிக்கும். நீளம் அதிகரிக்கும் போது அந்த ரப்பர் வந்து அப்படியே ஒல்லி ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒல்லி ஆகுறது அதிர்வெண் அப்படின்னு சும்மா ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இழுக்கப்படுறது அலை நீளம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அலை நீளம் அதிகரிச்சுது அப்படின்னா அதனுடைய ஃப்ரீக்குவன்சி குறையும், அதிர்வெண் குறையும். அந்த மாதிரி ரெட் கலர் வந்து இருக்கிறதுலேயே அலை நீளம் அதிகம். ஸோ இப்போ வைலட் வந்து இருக்கிறதுலே அலைநீளம் குறைவு. ஸோ அலைநீளம் அதிகரித்தா அதனுடைய அதிர்வெண் குறையும். அப்போ ரெட் கலருடைய அலைநீளம் வேணால் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய அதிர்வெண் குறைவு. ஸோ அதிர்வெண் அது வந்து குறைவு அப்படின்றனால அது கீழே இருக்கும். எது அதிர்வெண் அதிகமாக இருக்கும்னா வைலட் கலர் தான். ஏன்னா வைலட் கலருடைய அலைநீளம் வந்து கம்மி, ஆனால் அதனுடைய அதிர்வெண் ஜாஸ்தி. ஸோ வைலட் ஃபஸ்ட்டு எழுதப்படும். அதுக்கப்புறம் வந்து அந்த கருநீலம் அப்படின்ற அந்த இண்டிகோ கலர் எழுதப்படும். அதுக்கப்புறம் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி வந்து கீழே கீழே வரும். அப்படி வரும்போது ரெட் கலருக்கு கீழே இன்னும் அலைநீளம் அதிகமாக கொண்ட அதே சமயம் ரெட் கலரை விட குறைவான அதிர்வெண் கொண்டது தான் இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்றது. அதனால தான் அதுக்கு பிலோ ரெட் அப்படின்னு சொல்லி அந்த பிலோ அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு லாட்டினில் இன்ஃப்ரா அப்படின்னு அர்த்தம். அதுக்காக அது இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்னு பெயரிடப்பட்டது. ஸோ இப்படி தான் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் 1800ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. இதை வில்லியம் எர்சல் கண்டறிஞ்சு 1800ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இவர் வந்து அதை பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இருக்குது அப்படின்னு. இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு டிஸ்கவரியாக இருந்தது. ஸோ வில்லியம் எர்சல் தான் கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனும் இருக்குது அப்படின்னா அதனுடைய இருப்பை வந்து உறுதிப்படுத்தினாங்க. இது மிக முக்கியமான ஒரு டிஸ்கவரி. ஏன்னா இதுக்கப்புறமா தான் இந்த மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து கண்டறியப்பட்டது. இதெல்லாமே வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானத்தில் இருந்து வருது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு டிஸ்கவரியை வில்லியம் எர்சல் தான் பண்ணாங்க. இப்போ இந்த வில்லியம் எர்சல் வந்து இவர் வானியலுக்கு நிறைய பங்களிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனுடைய கண்டறிதல் உட்பட இன்னும் நிறைய விஷயங்கள் இவர் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ வில்லியம் எர்சல் பண்ண அந்த அவர் வந்து வானியலுக்கு ஆற்றின பங்களிப்புகள் அதை பற்றி நான் ஏற்கனவே ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.